காக்கா மூட்டை திரைப்படம் தமிழ்நாடு மட்டுமல்லாம இந்திய அளவில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சுன்னு கண்டிப்பா சொல்லலாம். இந்த படம் வெளிவந்ததுக்கு அப்புறமா குழந்தைகள் திரைப்படத்திற்கான வாசலை திறந்து வச்சிருக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில இந்த படம் வெற்றி அடைஞ்சதை கொண்டாடும் விதத்துல சென்னையில ஒரு புகழ்மிக்க கல்லூரியில இந்த படத்தோட வெற்றி விழா நடைபெற்றுச்சு. இந்த விழாவை குறித்த பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்கள் தற்போது உங்கள் பார்வைக்கு. பேராசிரியர் ராமபூதி அவர்கள் லாயலா கல்லூரியின் முதுகலை ஊடகத்துறையின் 10ஆம் ஆண்டு தொடக்க விழா அக்கல்லூரியில் உள்ள ஊடக ஆய்வியல் புல காட்சியரங்கில் மிகவும் கோலாகலமாக நடந்தது. இதே விழாவில் காக்கா முட்டை திரைப்படத்திற்கும் அப்படக்குழுவினருக்கும் பாராட்டு விழா நடந்தது. இது குறித்து அக்கல்லூரி முதல்வர் கூறும்பொழுது, ஒரு நவீன காலத்தில் நயமான சினிமா. வாழ்த்துக்கள். படத்தின் இயக்குனர் மணிகண்டன், பெரிய காக்கா முட்டையாக நடித்த ரமேஷ், சிறிய காக்கா முட்டையாக நடித்த விக்னேஷ், நாயகி ஐஸ்வர்யா ராஜேஷ், பாட்டியாக நடித்த சாந்தினி மணி ஆகியோர் இந்த விழாவில் ஒன்றாக வந்து பங்கேற்றனர். சினிமாட்டோகிராஃபி ப்ரொஃபைலுக்காக எடுக்கப்பட்டது தான் விண்ட் ஷார்ட் ஃபிலிம். இங்கே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விண்ட் ஷார்ட் ஃபிலிம் நான் ஸ்க்ரீன் பிளே எழுதிட்டு நண்பர்கள்கிட்ட தான் டைரக்ட் பண்ண கொடுத்தேன். ஏன்னா நான் கேமரா மட்டும் பண்ணுறேன், நீங்கள் டைரக்ஷன் பண்ணுங்கன்னு. அது யாருமே சரியாக புரிஞ்சுக்கல. அந்த அந்த விண்ட் ஷார்ட் ஃபிலிமோட கதையோட அமைப்பை. சரி, நம்மளே டைரக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். படக்குழுவினருக்கு பாராட்டு விழாவோடு படக்குழுவினரை கௌரவிக்கவும் செய்தார்கள். மேலும் படக்குழுவினர் நல்ல சினிமாக்களை ஊக்குவிக்கும் இத்தகைய விழா நிச்சயம் வரவேற்புக்குரியது. ஷைலஜா பாலசுப்ரமணியன், நியூஸ் 7 தமிழ், சென்னை.